ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டிலே இந்த நாளிலே அருமையான அம்மையார் ஜெசி அமிர்த கௌரி அவர்களுடைய 12வது ஆண்டு ஸ்தோத்திர கூடுகையிலே அவர்களுக்காக ஒரு பாடலை அமைத்திருக்கின்றோம். அதோடு கூட அவர்களை குறித்தும் ஒரு சில வார்த்தைகளை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வது அவசியமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் கருதுகின்றேன். அம்மையார் அவர்கள் மீனம்பாக்கம் ஆலயத்துக்கு அருகிலே ஐயா அம்மா அவர்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வசித்து வந்தார்கள். அந்த நாட்களிலே இந்த ஊழியத்து நிமித்தமாக 2006 ஆண்டிலே அவர்கள் இந்த ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அம்மையார் அவர்கள் நாங்கள் அதற்கு முன்பதாக கிறிஸ்மஸுக்கும் ஈஸ்டருக்கும் தான் சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு சில நன்மைகளை செய்து வந்தோம். பிற்பாடு மாதந்தோறும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அம்மையார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதுபோல தொடர்ந்து அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பல நன்மைகளை பார்வையற்ற அன்பு சகோதர சகோதரிகளாகி எங்களுக்கு செய்து வந்தார்கள். அவர்கள் இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நாட்களிலும் அவர்களுடைய கணவர் அன்பு சகோதரர் ராஜபோசையா அவர்கள் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார் இன்றைக்கும் இந்த பார்வையில்லாதவர்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார்கள். அம்மையார் அவர்கள் மறைந்தவுடனே ஐயா அம்மா பெயரில் ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி இந்த பார்வையில்லாதவர்களுக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை குறித்து நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் இந்த ஜெபமலர் அறக்கட்டளை வழியாக அவர்கள் பல நன்மைகளை செய்து வருகிறார்கள். பார்வையில்லாதவர்களுக்கு உணவு வாங்கி உணவு, அரிசி, ஊன்றுகோல்கள், இந்த ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது உடை, ஒரு 2 பிள்ளைகள் இந்த டிஎம்எல்டி அப்படின்னு சொல்லி இந்த இரத்த பரிசோதனை அந்த லேப் சம்பந்தமானது படித்து இன்றைக்கு அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு அருமையான அம்மையாரின் பேரிலே அருமையான ஐயா ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி நல்ல மாதா மெடிக்கல் காலேஜில் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். இப்படி பல நன்மைகள் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அம்மையாருடைய நினைவாக உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்த அவர்கள் செய்த அந்த நன்மைகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையான ஐயாவுக்கும் அவர்களுடைய அருமையான பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவரிதமான ஆசீர்வாதங்களை தந்து நாட்களிலே ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆகவே அம்மையாரை அவர்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் அநேக பார்வையற்றோருடைய மனங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே அவர்களுடைய அந்த நற்பணிகளை நினைத்து நாங்களும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பைபிளில் படிக்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்களேன்னு சொல்லி, அதுபோல் இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு நன்றி காணிக்கையாக இந்த பாடலையும் இந்த வார்த்தைகளையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெசி அமிர்த கௌரி அம்மா, ராஜபோசையா மனைவி அம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே. ஜெசி அமிர்த கௌரி அம்மா, ராஜபோசையா மனைவி அம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே. ஆயர் குடும்பத்தில் பிறந்தவரே,
ஆரம்ப கல்வி தொடர்ந்தவரே. ஆயர் குடும்பத்தில் பிறந்தவரே, ஆரம்ப கல்வி தொடர்ந்தவரே. அரசியல் அறிவியல் பட்டங்கள் பெற்று ஆசானாக திகழ்ந்தவரே. ஜெஸ்ஸி அமிர்த கௌரியம்மா, ராஜபுஷையா மனைவியம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே. டாப்னி சிப்பானி மம்மி அம்மா, வின்ஸ்டன் பிரான்சிஸ் மாமி அம்மா. டேஃப்னி சிஃபானி மம்மி அம்மா, வின்ஸ்டன் பிரான்சிஸ் மாமி அம்மா. பெண்கர் பேரனின் பாட்டியம்மா, ஷாரோன் கேட்லின் அம்மாச்சி அம்மா. ஜெஸ்ஸி அமிர்த கௌரியம்மா, ராஜபுஷையா மனைவியம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே. பார்வையற்றோர் மேல் பாசம் வைத்து பரலோகில் வாழ்கிற பாக்கியவதி. பார்வையற்றோர் மேல் பாசம் வைத்து பரலோகில் வாழ்கிற பாக்கியவதி. புண்ணியங்கள் பல செய்தீரே, புகழை விரும்பா புண்ணியவதி. ஜெஸ்ஸி அமிர்த கௌரியம்மா, ராஜபுஷையா மனைவியம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே. ஜெஸ்ஸி அமிர்த கௌரியம்மா, ராஜபுஷையா மனைவியம்மா, தங்கமணி ஐயா மருமகளே, தரணி போற்றும் தமிழ் மகளே.